சரியாண்ணே கட்டடத்தை சுற்றி பார்த்தேன். என் பேர பிள்ளை மனு ஜெயிச்சு நிற்கிது. கூப்பிட்றான் என் பேர பிள்ளை. என் பிள்ளை தொடங்குல வச்சது நிலங்குல. அது யார் பண்றது, எவர் பண்றது, என்ன ஆண்டி போயிட நான் குமாரானே எனக்கு கொஞ்சம் கட்டி உள்ளே அப்படின்னு ஆண்டி போயிட தலை குச்சி கேட்குது. உண்டாலேன்னு கேட்டா ஆண்டியோட கோளாறுல செத்தவங்க புத்தவங்க கோளாறுல இந்த வச்சு உண்டாக்குறேன். அதை பற்றி கவலைப்படணும். அது இன்னைக்கு நான் தாய் முன்ன வந்து உட்காந்து சரி என் தாய் வந்து மகனே நான் சொன்ன உன் பிள்ளைக்கு நீ பயப்பட வேணாம், நான் இருந்து என் வர வைக்கிறேன் அப்படின்னு தாய் முன்ன உட்காந்துருக்குது. நான் அவளை மட்டும் பேச முடியாது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். இனிமேல் மலைவாசி தானே கொஞ்சி குறைவாசி இல்லை. சரி நீ பயப்பட வேணாம். நீ அதுக்காகவும் பயப்பட வேணாம். 3 நாள் 6 பொழுது என் பிள்ளைக்கு சுத்தத்தை கொடுத்து எதுக்கு நீ கவலைப்பட வேணாம். அந்த தாய் நான் இறங்கி இருக்கிறேன். அது வரலை நீ எந்த கவலையும் பட வேணாம். நீ நினைச்ச காரியம் நடக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம். என் பிள்ளைக்கு நான் ரத்தத்தை தூக்கினதுக்கு அப்புறம் நான் அதுக்கு கங்கான பொருத்தமும் கூடி கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். பிள்ளைக்கு பட்டத்தை சூட்டி கங்காணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். வேலை வாய்ப்பு எல்லாமே நீ தான் கொடுக்கணும். அப்புறம் நாளைக்கு போய் தொலைவிட்டு கிடக்கூடாது. நீ அடுத்த வருஷம் வரக்குள்ள எல்லாமே கைக்கூடி வந்துடணும். இவ்வளோ நாளா இழுத்து கிடந்தது அது என்ன எவ்வளோன்னு கேட்ப. என் பிள்ளையோட நேரம் தொட்டா ஒன்று போயிட்டே இருந்துச்சு. அதனால அது இருந்துச்சு. அது இப்போ நீங்கி வர காலமாக இருந்துச்சு. அதை பற்றி கவலைப்பட வேணாம். நான் கட்டி காப்பாற்றி என் பிள்ளைக்கு சூட்டி நான் செய்ய சொல்றேன். அதனால தான் முன்னாடியே ஆர்டர் போட்டேன். முன்னாடியே எனக்கு கொண்டு வந்து உன் கையில இருந்து 5 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு எனக்கு காசு வாடகை கொடு, நான் அதை வாங்கிக்கிட்டாச்சு மன நிம்மதியோட உனக்கு நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே நான் சொன்னேன். அதை இன்னைக்கு நான் சொன்னது ஒன்று, என் தாய் எனக்கு முன்ன வந்து உட்காந்து நானும் கிட்டடா கவலைப்படாரா அப்படின்னு சொல்லி எனக்கு முன்ன வந்து உட்காந்துருக்கா. அது வந்தது நீங்க இறஞ்சல் நினைக்க வேணாம், நல்லதுக்கு தான் வந்தேன். என் பிள்ளை கூட செத்து விளையாண்டுட்டு என் பிள்ளைக்கு எந்த இறஞ்சல் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் எது நீ கவலைப்பட வேணாம். அது பிள்ளை இருக்க வேண்டிய சூழ்நிலை அது அப்படிதான் கொஞ்சம் பின்ன இருக்கும். அதை பத்திலாம் நீ பயப்பட வேணாம். நான் கட்டி காப்பாத்திக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் என்ன பண்ண சொல்றேன், என்ன நான் கட்டி காப்பாத்திக்கிறேன்.